இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மழை நிவாரணம் கோரி மக்கள் சாலை மறியல், போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் பரபரப்பு. நெருங்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகை, சூடுபிடிக்க துவங்கியது ஸ்டார் குடில்கள் விற்பனை. புத்தாண்டு கொண்டாட்டம் குறித்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், கடற்கரை சாலையில் டிஐஜி தலைமையில் போலீசார் ஆய்வு. வானூர் அருகே உள்ள குன்னம் கிராம மக்கள் மழை நிவாரணம் வழங்கவில்லை என கூறி சாலை மறியலில் ஈடுபட்டதால் போலீசார் தரதரவென இழுத்து சென்று கைது செய்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் கடும் மழை பெய்தது. இதனால் நீர்நிலையங்கள் நிரம்பி பல்வேறு வீடு மற்றும் நிலங்களில் தண்ணீர் புகுந்து பல்வேறு பாதிப்பு அடைந்தது. இந்த நிலையில் தமிழக அரசு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு 2000 நிவாரணம் வழங்கி வருகிறது. சில இடங்களில் உரிய நிவாரணம் வழங்கவில்லை என கூறி பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள குன்னம் கிராம மக்கள் புதுவை மயிலம் திண்டிவனம் நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக தரதரவென இழுத்து சென்று கைது செய்தனர். இதனால் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் போலீசாரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாலும் போதுமான போலீசார் மற்றும் பெண் போலீசார் இல்லாததாலும் பொதுமக்கள் வாக்குவாதத்தை தொடர்ந்து போலீசார் கைது செய்தவர்களை அங்கேயே விட்டுவிட்டு சென்றனர். தகவலறிந்து அங்கு வந்த அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனால் மறியல் போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டம் தொடர்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து கடற்கரை சாலையில் டிஐஜி காவல்துறை அதிகாரிகளுடன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை கொண்டாடுவதற்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்து வெளிநாடுகளில் இருந்தும் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு படையெடுப்பர். இவர்கள் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக புதுச்சேரியின் பல்வேறு சுற்றுலா தலங்களில் ஒன்று கூடி மகிழ்வர். இந்த நிலையில் புதுச்சேரியின் முக்கிய சுற்றுலா பகுதியாக உள்ள புதுச்சேரியின் நகர பகுதியில் உள்ள ராக் பீச்சில் சுற்றுலா பயணிகள், உள்ளூர் மக்கள் என லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டை வரவேற்பது வழக்கம். இந்த நிலையில் வரக்கூடிய புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து டிஐஜி சத்யம் சுந்தரம் கடற்கரை சாலையில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அவருடன் சட்டம் ஒழுங்கு, போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி புசுச்சேரி முழுவதும் நிரம்பி உள்ளதாகவும் படகுகள் சேதமடைந்து உள்ளதாகவும் படகு சுற்றுலா நிறுத்தப்பட்டு உள்ளது என்றும் விரைவில் படகு சுற்றுலா தொடங்கப்படும் என சுற்றுலாத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புசுச்சேரி புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டின் பகுதிகளில் அமைந்துள்ள ஒரு ஏரியாகும். ஊசுரி என்ற கிராமத்தில் அமைந்திருப்பதால் இந்த ஏரி ஊசுரி ஏரி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த ஏரி 800 ஹெக்டேர் பரப்பளவில் உள்ளது. புதுச்சேரியில் கடந்த நவம்பர் 30ஆம் தேதி தாக்கிய பெஞ்சல் புயலால் வரலாறு காணாத வகையில் ஒரே நாளில் 48.4 சென்டிமீட்டர் மழை கொட்டியது. பெரிய ஏரிகளான புசுச்சேரி தனது முழு கொள்ளளவான 3.50 மீட்டர் உயரத்தை நீர் தேங்கி கடல் போல் காட்சியளிக்கிறது. உபரி நீர் மதகுகள் வாயிலாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஏரி முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் இருப்பதாலும் படகு சேதமடைந்து இருப்பதாலும் படகு சுற்றுலா நிறுத்தப்பட்டுள்ளது. விரைவில் படகுகள் சரி செய்யப்பட்டு படகு சுற்றுலா தொடங்கப்படும் என சுற்றுலாத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவளக்குப்பம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 நபர்களை தவளக்குப்பம் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட நல்லவாடு ரோடு தானம்பாளையம் பகுதியில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி அரசு பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லும் வழியில் இளைஞர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக வந்த தகவலின் பேரில் துணை ஆய்வாளர் சண்முக சத்யா தலைமையில் குற்றப்பிரிவு காவலர்கள் விமலரசன், வசந்தராஜா மற்றும் போலீசார் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று கண்காணித்தனர்.
அப்போது சந்தேகத்தின்படி 2 நபர்கள் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்தது தெரிந்து அவர்கள் போலீசாரை கண்டதும் தப்பியோடினர். அவர்களை மடக்கி பிடிக்கும் போது நல்லவாடு சாலை தானம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிளேடு என்கிற விஷ்ணு என்பவர் மட்டும் பிடிபட்டார். அவரிடமிருந்து 40 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து அவரை சிறையில் அடைத்தனர். அதனைத் தொடர்ந்து தப்பியோடி தலைமறைவாக இருந்த நல்லவாடு புதுநகர் அங்காளம்மன் கோவில் தெருவை சேர்ந்த கூனி என்கிற குமரகுரு என்பவரை போலீசார் வலை வீசி தேடி வந்த நிலையில் நேற்று மாலை தானம்பாளையம் பகுதியில் பதுங்கியிருந்த அவரை போலீசார் மடக்கி பிடித்தனர். உடைந்த மதில் சுவரை தாண்டி போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயன்றதால் அவரது வலது கை முறிவு ஏற்பட்டது. எனவே அவருக்கு உரிய சிகிச்சை அளித்து அவரிடமிருந்து ஒரு செல்போன் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்குகளில் கைதாகியுள்ள 2 குற்றவாளிகள் மீது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கொலை, கொள்ளை, வழிப்பறி, கஞ்சா விற்பனை உள்ளிட்ட சுமார் 14 வழக்குகள் இதுவரை பதியப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் 1 வார காலம் மட்டுமே உள்ள நிலையில் புதுச்சேரியில் ஸ்டார்கள், குடில் அமைப்பதற்கான பொருட்கள் விற்பனை சூடுபிடித்துள்ளது. மேலும் புதிதாக விற்பனைக்கு வந்துள்ள இத்தாலி, சைனீஸ் வகை குடில்கள் வாடிக்கையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. கிறிஸ்தவர்களின் முக்கிய பண்டிகையான கிறிஸ்துமஸ் பண்டிகை வரும் 25ஆம் தேதி உலகம் முழுவதும் மிகவும் உற்சாகமாக கொண்டாடப்பட உள்ளது. இயேசு கிறிஸ்து பிறந்த தினமான இந்த நாளை கிறிஸ்தவர்கள் தங்களது இல்லங்களில் குடில் அமைத்து இயேசு சொரூபம் வைத்து வெகு விமர்சையாக கொண்டாடுவர். இதற்காக அவர்கள் தங்களது வீடுகளில் ஸ்டார், குடில், கிறிஸ்துமஸ் மரங்கள் உள்ளிட்டவைகளை அமைத்து அழகுபடுத்துவர். இதற்காக புதுச்சேரியில் விதவிதமான வண்ணங்களில் கிறிஸ்துமஸ் ஸ்டார்கள் விற்பனைக்கு வந்துள்ளது. இதேபோல் கிறிஸ்துமஸ் மரம், குடில்கள் அமைப்பதற்கு தேவையான பொருட்கள், குழந்தைகளை கவரும் வகையில் கிறிஸ்துமஸ் தாத்தா உடைகள், பலவிதமான அலங்கார விளக்குகளும் புதிய வடிவங்களிலும் பல வண்ணங்களிலும் விற்பனைக்கு வந்துள்ளது. இதனை மக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். மேலும் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் என பலரும் இந்த வண்ணமயமான ஸ்டார்கள், கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள், கிறிஸ்துமஸ் மரங்கள் முன்பு நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் இந்த ஆண்டு புதிய வகையான இத்தாலி, சைனீஸ் வகை குடில் செட் விற்பனைக்கு வந்துள்ளதாகவும் ரூபாய் 500 முதல் 25,000 வரையிலான குடில்கள் செட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விற்பனை அதிகரித்து வருவதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் 18 ஆண்டுகளாக நடந்து வரும் உப்பனாறு மேம்பாலம் கட்டும் பணியில் நடந்த மெகா ஊழலை கண்டித்தும் உடனடியாக மேம்பாலம் கட்டும் பணியை துவங்க வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் நாளை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அறிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி நகர பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கடந்த 2006ஆம் ஆண்டு உப்பனாறு வாய்க்காலின் மீது மேம்பாலம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு 18 ஆண்டுகள் ஆகியும் இன்று வரை பணிகள் முழுமை பெறவில்லை என கூறினார். பல்வேறு காலங்களில் 3க்கும் மேற்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் ஒப்பந்தம் போடப்பட்டு பணிகள் சரிவர நடக்காததால் ஒதுக்கப்பட்ட தொகையை விட ஒப்பந்ததாரர்களுக்கு அதிக அளவில் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது என்றார். இதில் 70 கோடி ரூபாய்க்கு மேல் விஞ்ஞான ரீதியில் ஊழல் நடந்துள்ளது என்ற அவர், மேம்பாலம் கட்டும் பணியை திட்டமிட்டு செயற்கையாக நிறுத்தி அதன் மூலம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். எனவே ஆட்சியாளர்கள் மற்றும் ஊழல் அதிகாரிகளை கண்டித்தும் உடனடியாக மேம்பாலம் கட்டும் பணியினை தொடங்க வலியுறுத்தியும் கழக பொதுச் செயலாளர் அனுமதியுடன் நாளை ஆட்டுப்பட்டி பகுதி அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்தார். புதுச்சேரியில் புத்தாண்டு முதல் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்றும் ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்படும் என காவல்துறை அறிவித்துள்ளது. காவல்துறையின் இந்த அறிவிப்பு 4வது முறையாக புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு தனியார் நிறுவனம் தன்னிடம் உள்ள ஹெல்மெட்டுகளை உடனடியாக விற்பனை செய்வதற்கு மட்டும் உதவக்கூடிய அறிவிப்பாக இது உள்ளது என்றார். எனவே நகர பகுதியில் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்ற உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலையை புனரமைக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அழகிய சுற்றுலா தலமாக திகழும் புதுச்சேரியில் அனைவரையும் கவர்ந்த இடங்களில் ஒன்றாக கடற்கரை உள்ளது. இந்த கடற்கரை பகுதிக்கு புதுச்சேரிக்கும் அடையாளமாக திகழ்வது கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடல். தற்போது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நெருங்குவதை ஒட்டி கொண்டாட்டங்களின் காரணமாக கடற்கரையும் காந்தி திடலும் களை கட்ட துவங்கிவிடும். இந்த நிலையில் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடற்கரையில் அமைந்துள்ள காந்தி சிலை புனரமைப்பு பணிகள் நடைபெறுவது வழக்கம். மழையின் காரணமாக தற்போது அந்த பணிகளில் தாமதம் ஏற்பட்டதால் காந்தி சிலையின் தூண்கள் சேதமடைந்திருந்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது காந்தி சிலை சீரமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த பணிகள் டிசம்பர் 30ஆம் தேதி முடிக்கப்பட்டு புத்தாண்டு அன்று புதுச்சேரியின் அடையாளமான காந்தி சிலை புது பொலிவுடன் காட்சியளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு உள்துறை அமைச்சகத்தின் குடிமை நடவடிக்கை திட்டத்தின் கீழ் இந்தோ திபெத்தியன் எல்லை காவல்படை ஏற்பாட்டில் லடாக் யூனியன் பிரதேசம் லே மாவட்டம் நியோமா கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியை சார்ந்த 2 ஆசிரியர்கள், 26 மாணவர்கள் மற்றும் 2 இந்தோ திபெத் எல்லை காவல் படை பிரதிநிதிகள் பாரத் தர்ஷன் சுற்றுலா பயணமாக புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ளனர்.
இந்தோ திபெத் எல்லை காவல் படையின் செகண்ட் இன் சீஃப் சரவணன் தலைமையில் புதுச்சேரிக்கு வந்துள்ள இக்குழுவினர் முதலமைச்சர் ரங்கசாமியை புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். அப்போது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு முதலமைச்சர் இனிப்பு மற்றும் எழுது பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கினார். புதுச்சேரியில் 2 நாட்கள் தங்கியிருக்கும் இக்குழுவினர் புதுச்சேரியின் முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு சென்று பார்வையிட உள்ளனர். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் வெங்கட சுப்பா ரெட்டியார் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி முன்னாள் முதல்வர் வெங்கட சுப்பா ரெட்டியார் அவர்களின் பிறந்தநாள் விழா காங்கிரஸ் கட்சி சார்பில் கொண்டாடப்பட்டது. அதன்படி கட்சி தலைமை அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார்கள். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள முன்னாள் முதலமைச்சர் வெங்கட சுப்பா ரெட்டியார் திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார்கள். கர்ப்ப காலத்தில் மாடுகள் இறப்பதை தடுக்கும் விதமாக மாடு தூக்கும் இயந்திரம் ஜிஎன்எஸ் அறக்கட்டளை மூலம் வழங்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் கர்ப்ப காலங்களில் மாடுகள் சுமை தாங்காமல் படுத்து விடுவதால் அதனை தூக்கி நிறுத்த மரங்களை கொண்டு கட்டி நிற்க வைத்து வந்தனர். இதனால் கன்றுகளுக்கு பாதிப்பு ஏற்படும் நிலையில் வெளியூர்களில் இருந்து மாடு தூக்கும் இயந்திரங்களை வாடகைக்கு எடுத்து வந்து மாடுகளை பாதுகாத்து வந்தனர். இந்த நிலையில் கனமழையின் போது பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்க்க சென்ற புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜிஎன்எஸ் ராஜசேகரனிடம் மாடு வளர்ப்போர் இது குறித்து தெரிவித்த போது அவர் கால்நடைத்துறை உதவி இயக்குநரிடம் பேசி மாடு தூக்கும் இயந்திரம் குறித்து விசாரித்தார். இதனையடுத்து ரூபாய் 50,000 மதிப்பில் கரூரில் இருந்து வரவழைக்கப்பட்ட மாடு தூக்கும் இயந்திரத்தை இன்று திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட தென்னங்குடி கால்நடை மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஜிஎன்எஸ் அறக்கட்டளை சார்பில் இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிறுவனரும் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவருமான ஜிஎன்எஸ் ராஜசேகரன் கலந்து கொண்டு மாடு தூக்கும் இயந்திரத்தினை கால்நடைத்துறை துணை இயக்குநர் மருத்துவர் கோபிநாத்திடம் ஒப்படைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அறக்கட்டளை நிறுவனரும் பாஜக மாநில துணைத் தலைவருமான ஜிஎன்எஸ் ராஜசேகரன் மழைக்காலத்தில் மக்களை சந்திக்கும் போது அவர்கள் தன்னிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்ததாகவும் இதுபோன்ற மாடு தூக்கும் கருவி இருந்தால் மாட்டின் உயிரை காப்பாற்ற முடியும் எனவும் அவர்கள் தெரிவித்ததாகவும் உடனடியாக அது குறித்து விசாரித்த போது மாடு தூக்கும் கருவியை கரூரில் இருந்து வாங்கி வந்து கொடுத்துள்ளதாகவும் மேலும் தேவைப்படும் பட்சத்தில் எத்தனை இயந்திரம் வேண்டுமானாலும் கொடுத்து உதவ தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கால்நடை மருத்துவர் செந்தில்நாதன், கால்நடை விவசாயிகள் சுரேஷ், பாஸ்கரன், சந்திரசேகர், கருணாநிதி உள்ளிட்ட ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கால்நடை விவசாயி சுரேஷ் மாடுகள் இழப்பை தடுக்கும் விதமாக மாடு தூக்கும் இயந்திரத்தை விவசாயிகளின் நிலை அறிந்து வழங்கிய ஜிஎன்எஸ் அறக்கட்டளைக்கும் அதன் நிறுவனர் ஜிஎன்எஸ் ராஜசேகரனுக்கும் நன்றி தெரிவித்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு மற்றும் பம்புப்பட்டு பகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வம்புப்பட்டு மற்றும் விநாயகம்பட்டு பகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விநாயகம்பட்டு கிராமத்தில் புதியதாக 200 கிலோ வாட் கொண்ட புதிய மின்மாற்றி ரூபாய் 13,87,624 ரூபாய் மதிப்பீட்டிலும், விநாயகம்பட்டு கிராமத்தில் KL கேர் செல்வதற்கான மின் கம்பங்களை 30 அடி கம்பங்களாக உயர்த்தி மாற்றுவதற்கு ரூபாய் 4,20,951 மதிப்பீட்டிலும் மற்றும் மம்புப்பட்டு கிராமத்தில் செல்வா நகரில் புதியதாக 3 பேஸ் LD லைன் அமைத்தல் பணிகளுக்கான ரூபாய் 4,09,750 ரூபாய் மதிப்பீட்டிலுமான பூமி பூஜையை தொடங்கி வைத்தார். மொத்தம் 22,18,385 ரூபாய் மதிப்பீட்டான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள் திருபுவனை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், வாதானூர் இளநிலை பொறியாளர் கூடுதல் பொறுப்பு பழனிவேல், வாதானூர் பிரிவு மின் ஊழியர்கள் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். விபத்தில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் மீனவ பெண்களை அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் புருஷோத்தமன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். புதுச்சேரி மணவெளி தொகுதி உட்பட நல்லவாடு பகுதியை சேர்ந்த பெண் மீனவர்கள் கடந்த வாரம் தங்களின் மீன் வியாபாரத்திற்கு சென்றபோது வாகன விபத்து ஏற்பட்டது. இதில் 7க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அவர்கள் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களை அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் புருஷோத்தமன் நேரில் சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறி நிதி உதவி வழங்கினார். அப்போது நல்லவாடு அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். பூரணாங்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ பம்பாவாச ஐயப்பன் சன்னதியில் படி பூஜை நடைபெற்றது.
தவளக்குப்பம் அடுத்த பூர்ணாகுப்பம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ பம்பாவாசா ஐயப்பன் சன்னதியில் வருடாந்திர மார்கழி மாத படி பூஜை மற்றும் பஜனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஐயப்ப சுவாமிக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் மற்றும் நெய் அபிஷேகங்கள் நடைபெற்று 18 படிகளுக்குமான சிறப்பு பூஜை மற்றும் பஜனைகள் நேற்றிரவு நடைபெற்றது. இதில் சிறப்பு அலங்காரத்தில் ஐயப்பன், விநாயகர், முருகர் சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். தொடர்ந்து இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ பம்பாவாசா ஐயப்பன் சேவா சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் குருசாமிகள், கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு செய்திருந்தனர். மார்கழி மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் தட்டாஞ்சாவடி தேங்காய் சித்தர் கோவிலில் சன்மார்க்கி கதிரவன், ஜெயா கதிரவன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு மாதம் பூசத்தின் போதும் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக மார்கழி மாச பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் தட்டாஞ்சாவடி தேங்காய் சித்தர் கோவிலில் சன்மார்க்கி கதிரவன், ஜெயா கதிரவன் ஏற்பாட்டின்படி செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தேங்காய் சித்தர் சுவாமிகள் கோவிலின் நிர்வாகி ஆறுமுகம் மற்றும் தட்சிணாமூர்த்தி, செல்வி, மாரிசன், ரகுராமன், கீர்த்தனா, அமுதா, ராஜகோபால், அமுதா, பச்சையப்பன், சுகன்யா, விஜயா, மாலதி, முருகன், பாரதி, திவ்யா, சாந்தி மற்றும் வள்ளலார் சுவாமிகளின் அருட்தொண்டர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். தேங்காய் திட்டு பகுதியில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் 2025ஆம் ஆண்டு நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் 2025ஆம் ஆண்டு புது வருட பிறப்பிற்கான நாட்காட்டியை அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய் திட்டு பகுதியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகளுடன் சுவாமி தரிசனம் செய்து நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி தொகுதி கழக செயலாளர் ராஜா ஏற்பாட்டில் வார்டு கழக செயலாளர் ரமேஷ் முன்னிலையில் நடந்தது. மேலும் தொகுதி கழக பொருளாளர் மஞ்சினி, தொகுதி அவைத்தலைவர் ராஜேந்திரன், தொகுதி துணை செயலாளர் சிவா, மாநில இலக்கிய அணி தட்சிணாமூர்த்தி, வார்டு செயலாளர் பாலு, ரங்கநாதன், ஜெயக்குமார் மற்றும் கழக மூத்த நிர்வாகிகள் செல்வகுமார், நடராஜன், ராமலிங்கம், முருகன், கணேசன், வீரப்பன், சிவபிரகாசம் மற்றும் மேல் அமைப்பு பிரதிநிதி சிவபாரதி, இளைஞரணி விஸ்வா, சிம்பு, பரத் உள்ளிட்ட அனைவரும் உடனிருந்து நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி அரசு பதிவுத்துறையில் பத்திரப்பதிவிற்கான கட்டணம் இணைய வாயிலாக செலுத்தும் சேவையை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுவை அரசின் வருவாய்த்துறையின் கீழ் இயங்கி வரும் பதிவுத்துறையில் பத்திரப்பதிவு, திருமண பதிவு, வில்லங்க சான்றிதழ் போன்ற சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றது. மேலும் பதிவுத்துறை சார்ந்த செயல்முறைகளை கணினிமயமாக்குவதிலும் இணையதளம் மூலமாக பொதுமக்களுக்கு சேவைகளை வழங்குவதிலும் புதுச்சேரியின் பதிவுத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. தற்போது பதிவுத்துறையில் திருமண பதிவு, வில்லங்க சான்றிதழ் வழங்குதல், ஆவணங்களின் சான்றளிக்கப்பட்ட நகல்கள் மற்றும் திருமண சான்றிதழ் நகல் போன்ற சேவைகள் இணைய வழி வாயிலாக அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் பதிவுத்துறையில் பத்திரப்பதிவிற்கான கட்டணம் இணைய வாயிலாக செலுத்தும் சேவையை பாரத ஸ்டேட் வங்கி புதுச்சேரி கிளையுடன் இணைந்து தொடங்கப்பட உள்ளது. இதன் மூலம் சார்பதிவாளர் அலுவலகங்கள் அனைத்தும் பண பரிவர்த்தனை அற்ற அலுவலகங்களாக மாற்றப்பட உள்ளது. மேலும் பத்திரப்பதிவு செய்ய வரும் மக்கள் தங்கள் பதிவு கட்டணத்தை நெட் பேங்கிங், UPI, கூகுள் பே, போன்பே, பேடிஎம், டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டு சேவைகள் மூலம் கட்டணத்தை செலுத்தலாம். இதனை பத்திரப்பதிவிற்கு இணையதளத்தில் முன்பதிவு செய்யும் பொழுதே செலுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த இணையதள சேவையினை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வருவாய்த்துறை செயலர் ஆஷிஷ் மாதாராவ் மோரே, மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், மாவட்ட பதிவாளர் செந்தில்குமார், பாரத ஸ்டேட் வங்கி புதுச்சேரி உதவி பொது மேலாளர் அன்புமலர் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மழை நிவாரணம் கோரி மக்கள் சாலை மறியல், போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் பரபரப்பு. நெருங்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகை, சூடுபிடிக்க துவங்கியது ஸ்டார் குடில்கள் விற்பனை. புத்தாண்டு கொண்டாட்டம் குறித்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், கடற்கரை சாலையில் DIG தலைமையில் போலீசார் ஆய்வு.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.